2014ஆம் ஆண்டு இந்த வாகனம் வந்து பெர்மிட்டை வந்து நான் வியாபாரிகளுக்கு கொடுக்க இல்லை. ஏன்னா வியாபாரிகளுக்கு கொடுத்தா அவங்க வந்து அதில் வந்து இன்னும் வாகனத்துக்கு செய்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பெடுக்கணும். அதனால் இந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்ட வாகனத்தை வந்து நான் வந்து இவையிலே கொடுத்தேன். நான் யார் சுஜிவா சேரசிங்கக்கு 2014ஆம் ஆண்டு கொடுத்த வாகனத்தை 2024ஆம் ஆண்டு என்னிட்ட வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு நான் சுஜிவா கொடுத்தேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் இன்றைய போய் சுஜிவா கொடுத்தேன்னு சொல்லி வாகனம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ நான் டொயோட்டாலேருந்து ஒரு வாகனத்தை வாங்குறேன். வாங்கினா அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதேமாதிரி சுஜிவா 2014ஆம் ஆண்டு வாங்கின வாகனம் 24ஆம் ஆண்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முந்தையண்டா இப்போ ராஜபக்ச அரசாங்கம் ரணில் அரசாங்கத்தை நாங்கள் பயப்படணும். ஏன்னு சொன்னால் பொய் வழக்குகளை போட்டு தான் போலீஸும் நீதிபதி டிபார்ட்மெண்ட் அட்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் வந்து எங்களுக்கு பல வழக்குகளை போட்டது உண்டு. அறகலையில் ரணில் வீட்டை கொளுத்தினாண்டு அறகலையில் நான் தான் பிரதானமான ஆளுன்னு சொல்லி என்னை உள்ளுக்கு போட்டுவேன். ஆனால் இப்போ வந்து அனுரகுமார திசாநாயக்கோட ஆட்சி அதில் வந்து பொய்க்கு உள்ளுக்கு போடலாம். முந்தைய காலம் செய்தது போலீஸ் பொய் சாட்சிகளையும் வழக்குகளையும் சேர்த்து தான் போட்டுக்கொண்டு இருந்தது. எனவே அதால் வந்து இப்போ பயமில்லாமல் போய் இந்த வாகனத்தை நான் 14ஆம் ஆண்டு கொடுத்தேன். அதுக்கான தான் நான் அதை நாடி தான் உண்மையில் அந்த வாகனம் வந்து நான் லோன் எடுத்திருந்தேன். அந்த லோன் வந்து நான் கட்டையில்லாமல் இருந்தது. அப்போ அதோட அதை சுஜிவா தான் அதை கட்டி அந்த வாகனத்தை எடுத்துவேன்.